ஏற்றலாமா? கண் தெரியுதா தெரியலையா உனக்கு? யாரும் திருப்பி நிற்று என் வண்டி கரெக்டாக இருக்கு. ஆமாம் கரெக்டாக இருக்கும். எனக்கு வண்டி ஆஃப் பண்ணோடனே எனக்கு பயம் ஆயிடுத்து. இப்போ யாரோ நந்து வர மாதிரி. வணக்கம் மக்களே, நீங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு தான் மக்களே வந்துக்கிறோம். என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பேயை கூப்பிட போகிற மக்களே. மக்களே 3 விதமான ரிச்சுவல்ஸ் பண்ணி கூப்பிட போகிற மக்களே. அதுக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா மணி 12 இன்னும் அரை மணி நேரம் இருக்குது. அரை மணி நேரம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சுடுகாடு சுற்றி என்ன ஆக்டிங் எடுக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுமாரி மக்களே, இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸில் இதில் வந்து 2 பேர்த்து இது எரிச்சிக்கிறாங்க மக்களே. ஏன்னா ஒரு பேரநார்மல் ஆக்டிங் நடக்குதுன்னு பார்க்க தான் மக்களே வந்தோம். பேரநார்மல் தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் பேரநார்மல் எனக்கு வேறு அது உதைக்கிற இடம் அவர் இல்லைங்க பாருங்க. இதுதான் ஒயிட் கலரில் இருக்குது மக்களே. கம்ப்ளீட்ஸ் வந்து வர முடியல மக்களே, நாங்கள் கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ்னால வர முடியல. நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். உடம்பு தெரியல பார்த்து போடா. வேண்டாம் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. ஏற்கனவே பயமாகுது மக்களே. இதான் புதைக்கிற இடம். எங்கள் புதைக்கிற மாதிரி. ஆமாம் உனக்கு தெரியாது அவ்வளோ நாள் புதுசாக ஒன்று போய் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்சு ஓஜாபுடி சேலஞ்ச் தான் மக்களை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சேலஞ்சான ஓஜாபுடி சேலஞ்சாக மக்களை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் மக்களே காயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த காயினை சென்ட்ரி போர்டில் வச்சுட்டு 3 பேர் ஆளுக்கு ஒரு விரல் வைக்கணும். வச்சுட்டு கேள்வி கேட்ட பிறகு எஸ்னா எஸ்ஸுக்கு போகும், நோனுக்கு போகும். பேசணுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விக்ரம் அப்படின்னா VIK அந்தமாரி மூவ் பண்ணி போகுமா மக்களே. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி மக்களே. 12:04 மக்களே. ஃபஸ்ட் ட்ரை. இங்கே என்ன இருந்தீங்கன்னா எஸ் இல்லை நோ சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். இதில் வெயிட்டு இறங்குது. நீங்கள் எதனா நோத்துறீங்களா? நோத்துட்டு நீ நோத்துறியா? நான் சும்மா போயிடுறேன். அதேமாதிரி மக்களே இதில் கை வச்சுட்டு ஒரு இது முடிகிற வரைக்கும் கை எடுக்கக்கூடாது. சாவு அடிக்கிறாங்களே. நான் எத்த குடும்பாரு நோத்தினா நான் என்ன நோத்து போகிறேன். நான் சும்மா கை உன் கை தானே வருது. 5 ரூபா எந்த வேறலுக்கு வருது பேர். தெரியல மக்கள், இது என்னன்னு பயமாகுது. இவ்வளோ பொறுமையாக ஒன்று வரும். ஏன்டா கை எடுக்கிறா? இல்லை பார்த்தேன்டா 2 பேர் எழுதிட்டு விக்கி தர ஊதி போகிறா. கோஸ்ட் வீடியோடா இது. நான் நவுத்துறேன் மக்களே. ஏதாவது ப்ராங்க் பண்ணுறதுலாம் பண்ணுற மக்களே. உங்களுக்கு வந்து ஏமாற்றணுன்றது எங்களுக்கு நோக்கமே கிடையாது. இருக்குது சொல்ல போகிறோம் இல்லைன்னா. ஆமாம் நீ நவுத்துனா இப்படி இப்படி வச்சு இப்படி நவுத்து போனால் இவ்வளோ இது பண்ணக்கூடாது. நான் நவுத்துறேன்றேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்படி கை வைக்கணும். லைட்டாக வைக்கணும் கை. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து பேர் கேட்கணும். நம்மள என்ன பண்ணுவானு கேட்போம். நீங்கள் என்ன நம்மளை பண்ணுவீங்கன்னா எஸ் சொல்லிட்டோம் இல்லை நோ சொல்லிட்டோம். ஓகேவா? ஓகே. இந்த கேள்வி வேணாம்னு நினைக்கிறேன். நோப்பங்க தள்ளுறோமா மக்களே. நீங்கள் எதுக்கு ஆன்மா எங்களை என்ன பண்ணுவீங்களா? எஸ்னா எஸ் சொல்லுங்கள், நோ சொல்லுங்கள். நேரா போகுது. என்ன பண்ணுறது? நேரா போகுது. எதுக்கு சம்மந்தமே இல்லாம நேரா போதுன்னா வசந்த் தான். நாய்க்கு வச்சிருக்கேன். போய்யா அஸ்கி வயசு பேசுகிறேன் பேச அப்படியே கிடையாது. நீ பண்ண உனக்கு போய் தான் கிடைச்சே. அப்படிதான் கேட்டது எனக்கும். சாமி எப்பா எனக்கு ஏறி கொடுத்தாங்க. மக்களே கடைசி கேள்வி கேட்க போகிறோம். ஒரு வேளை இங்கே உண்மையாலுமே யாருன்னா இருந்தீங்கன்னா வசந்த என்ன பண்ணுவீங்களா இல்லையா சொல்லுங்க. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. மகளே கடைசி ட்ரை மகளே.
விக்ரம் சொல்லுங்க, என்ன என்னத்துக்கு என்ன சொல்றீங்க? பசங்க என்ன பண்ணீங்களா பண்ண மாட்டீங்களா சொல்லுங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சும்மா தான் போலாம் பார்க்கல, எல்லாரும் சொல்ற மாதிரி சும்மா தான் போல. எத்து ஓரமாக 5 ரூபா இந்த பீடி பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி மக்களே குட் பை சொல்கிறோம். குட் பாய். இது சருன்னு வருமே உங்களுக்கு. சும்மாங்காட்டி சும்மா ஒரு ஓஜா போட்டு கீஜா போட்டுன்னு சொல்லிட்டா இது யார் நஷ்டப்படுறது? நான் சொல்கிறேன், கிளம்புற யார் நஷ்டம்? 60 ரூபா கோட்டர் வாங்கி குடிச்சிருக்கோம். ஐயோ சாமி. பிளடி மேரி இப்போ நான் பிளடி மேரி சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். வெறும் போஜா போர்டு சேலஞ்சில் 3 பேர் சேர்ந்து பண்ணோம். ஆனால் பிளடி மேரி சேலஞ்சில் தனியாக உட்காந்து பண்ண போகிற மக்களே. ஒரே ஆள் விக்ரம் மட்டும். இதில் வருதோ வரலையோ ஆனால் த்ரில்லிங் கண்டிப்பாக இருக்கும் மக்களே. வாங்க மக்களே. மன்னர் யோசிச்சே நீ அதா சத்தியமாக ஃப்ளோவில் அடிச்சு விட்டேன். முதல் சேலஞ்சாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம் மக்களே. பிளடி மேரி 3 வாட்டி சொல்ல மக்களே. சொல்லிட்டு சைலண்ட்டாக கம்முன்னு வரும் மக்களே. இதில் கரண்டில் தெரியுமா யார் இது ஒரு உருவம் தெரியுமா கரண்டில்? பிளடி மேரிஸ்லாம் அவங்க வருவாங்க. பிளடி மேரி மக்களே தனியாக விட்டு போயிட்டாங்க மக்களே, பயமாகுது எனக்கு. ஐயோ அவஞ்சித்துனா பிளடி மேரி உண்மையான யாருன்னா இருந்தீங்கன்னா சத்தியமாக வராதிங்க மக்களே. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பஸ்ஸை முடிச்சிட்டா இதுவரை அணைஞ்சினே இருக்குது, எனக்கு தெரியல. பிளடி மேரி மக்களே. கரண்டி ஆடுது, நிஜமாக கரண்டி ஆடுது. ஒரு ரிச்சுவல் பண்ணுறேன்னா அந்த ரிச்சுவலில் நடக்கிறத விட சுற்றி இருக்கிற சவுண்டு தான் மக்களே பயங்கரமாக இருக்குது. மக்களே எனக்கு ட்ரை பண்ணும்போது மட்டும் மெழுகாக வந்துச்சு, பத்தி பெட்டி இல்லை மக்களே. நான் ட்ரை பண்ண போகிறேன். பிளடி மேரி சரி மக்களே, நம்ம அடுத்த சேலஞ்சு கண்டு கட்டிங் சேலஞ்சு மக்களே. கட்டிங்னா சாதா கட்டிங் இல்லை, தலைவன் கட்டிங். போகிறா சரி, என்ன பண்ண போகிற? வச்சுட்டு போயிடலாம். வச்சுட்டு போகிற பூஜை இது ஃபஸ்ட்டு போய் மனசு கேட்காது எது மேடம் போகிற நெட்டில் உங்களுக்கு தெரியாது எடுத்து போயிடுவேன். அதுதான் இல்லை அவன் கொஞ்சம் கேட்பா. கேட்பேன் மக்களே, எனக்கு அந்த பழக்கமே இல்லை மக்களே. மக்களே இப்போ நம்ம கடைசி சேலஞ்சான கட்டிங் சேலஞ்சு மக்களே. இது உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஒரு தரமான சேலஞ்சு. அந்த த்ரெட்டை எட்ஜில் நாட் போட்டு, நான் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டு இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுருந்தேன் மக்களே. ரவுண்டாக வச்சுட்டு இது நடுவில் இந்த சரக்கு பாட்டில் மக்களே. இது உண்மையான சரக்கு. இது டீ இது ஆப்பிள் ஜூஸ் எதுவுமே கிடையாது மக்களே, உண்மையான சரக்கு. போயிட்டு வாங்கிட்டு வந்தோமே 10 மணிக்கு கடை சாத்திடுவாங்க மக்களே. போய் வாங்கிட்டு வர மக்களே. எல்லாம் உங்களுக்காக தான் மக்களே. ஒரு வேலை இது எடுத்துன்னு போகிறதுக்கு சரி என்ன வரலான்றது பார்ப்போம். போய் லெட்டர் கீழே ஊற்றுற மக்களே. மாதிரி பின்னால சுரண்டி பயமுறுத்தேடா. இந்த சரக்கு ஸ்மெல் பார்த்து நம்ம கூட ஏன்னா சவுண்டு இல்லை கம்யூனிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க மக்களே. இந்த சரக்குக்காக இப்போ சில குடிகார பிரியர்கள்லாம் ஐக்கியமாக இருப்பாங்களே, அவங்க ஒன்று நீங்கள் எங்களுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் வச்சுட்டு போவோம் இந்த சரக்கை. அப்படி ஒருவேளை எங்களுக்கு ஆன்சர் பண்ணலைன்னா நான் கண்டிப்பாக கீழே ஊற்றிட்டு போயிடுவோம். இந்த சரக்கு உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு எதனா ஒரு சவுண்டு அறிகுறி கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சரக்கு வச்சுட்டு போகிறோம். ஒன்று ஒரு சின்ன சவுண்டு, ஏன்னா ஒரு சவுண்டு சுற்றி என்ன சவுண்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் சரக்கு உங்களை வச்சுட்டு போகிறோம். வெறுப்பேத்திரியா? ஊட்ட விட்டு வெளியே போட. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். விளையாட்டு
இது பாரு சரக்கு எடுத்து வச்சுக்கிறோம். நிஜமாக சொல்கிறேன், ஏன்னா ஆறுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சவுண்ட் கொடுங்க. அப்படின்னா இது நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம், இல்லை இங்கே கீழே ஊற்றிட்டு போயிடுவோம். கீழே ஊற்றுறதுக்கா மக்களே நாங்கள் வாங்கி வந்தோம் பாருங்க. 10 மணிக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துக்கிறோம். நாங்கள் கீழே ஊற்றுறதுக்கு வாங்கி வரல. கஷ்டப்படுறீங்க, பத்துங்கிறீங்க, தூங்குறீங்க, உங்களுக்கு வாங்கி வந்தால் கொடுத்தா வரமாட்டீங்க. கிளம்பி வாங்க. வர மாரி இருந்தால் அவர் சொன்ன மாரி எதனா சவுண்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் குடிச்சிட்டு போகிறேன்டா. விக்ரம் குடிச்சிட்டு போவோம். இங்கே யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த சரக்கு உங்களுக்கு வேணும்னா ஏன்னா ஒரு அறிகுறி சவுண்டு இல்லைன்னா இங்கே ஊற்றிட்டு போயிடுவாங்க. ஆனந்தை வச்சு இந்த சேலஞ்சு விட்டு ட்ரை பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து இதே வந்து நாங்கள் 3 பேர் வரலாம், கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க இந்த பக்கமே. மக்களே, நான் வந்து எந்த சேலஞ்சிலும் கலந்துக்கல. கடைசி சேலஞ்சு நான் ஏதோ இதுக்கு 3 பேர் ட்ரை பண்ணாங்க. எதுவும் அறிகுறி எனக்கு தெரியல. கடைசியாக நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அறிகுறி தெரிஞ்சா நீங்கள் இது காட்டுங்க. ஏன்னா சவுண்ட் கிடைக்கிறது தாங்க. என்ன இல்லைன்னா தூரத்தில் என்ன சவுண்ட் நாங்கள் சரக்கு தந்து போயிடுறோம். யாருன்னா இருந்தீங்கன்னா கடைசியாக சவுண்ட் கொடுங்க. நாங்கள் இது வந்து கடைசி சவுண்டை பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி போயிடுவோம். இது வேணும்னா கடைசி சவுண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம். இல்லை நாங்கள் கீழே ஊற்றி போயிடுவோம். வாங்க. ஹலோ, என்ன ஆகுறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. மக்களே டப்புன்னு பயமுத்தி விட்டாரு. அவ்வளோதான் மக்களே. நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கோஸ்ட் வீடியோ பண்ணுங்கள், கோஸ்ட் வீடியோ பண்ணுங்கன்னு பார்ட் 2 கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த சேலஞ்ச் பண்ணது. சரி, அது வந்து எக்ஸ்ப்ளோர் மாதிரி இருந்தது. இது வந்து கொஞ்சம் ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி என்னால் ஒன்று ட்ரை பண்ணலாம் நடக்குதான் பார்ப்போம் தான் ட்ரை பண்ணது. ஆனால் ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே நடக்கல மக்களே. அவ்வளோதான் மக்களே. இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்க மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே. உங்களுக்காக தான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். பாய் மக்களே. பாய் மக்களே.